பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ காலை வேளையில் வந்து இந்த பிரசாந்த் சாரோட முதல் ப்ரொடக்ஷனோட படத்தை மடல் பூஜைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பிரவீன் நானும் இதுக்கு முன்னே ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். வெரி குட் ஆக்டர். அவருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல கதையுள்ள ஒரு அற்புதமான ஒரு ரைட்டரோட ரைட்டிங்கில் நடிக்க போகிறது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தயால் சார், பாலசரவணன், பிரியாலயா சொன்ன நிறைய பேர் இருக்காங்க. மொத்த டெக்னிக்கல் டீமுக்கும் சரி என்னோட மனமார்ந்த நன்றி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் ஹரி சார் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டராக மடல் திரைப்படத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் பேசப்படுவார்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். அவர்கிட்ட பேசினப்பவும் சரி, அவர் பேசின விதங்களும் சரி, பேசின வார்த்தையும் சரி, அவர்கிட்ட இருந்த கிளாரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஹரி சார் இந்த வாய்ப்புக்கு. அண்ட் பிரசாந்த் சார், இந்த தொடக்கம் வந்து நிறைய படங்கள் வந்து நம்ம நிறுவனத்தின் மூலமாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் சார். ஸோ நீங்கள் ஹரி சாருக்கு கொடுத்த வாய்ப்பும் சரி, எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த வாய்ப்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். என்டையர் டீமுக்கும் உங்களோட சப்போர்ட் எப்போவுமே வேணும். இதுதான் தொடக்கம். இன்னும் விரைவில் அடுத்தடுத்த சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நடிகர் கிருஷ்ணதயாள் சார் அவர்கள். வணக்கம். இது ஒரு அற்புதமான ஒரு ஸ்கிரிப்ட். விவேக் பிரசன்னா அவர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜான்ராவில் வர்றது வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு டைரக்டர் ஹரி இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு படத்தை வந்து எழுதியிருக்கிறதுக்கு. இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு தேங்க்ஸ் டு மிஸ்டர் பிரசாந்த். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நல்ல ஒரு டீம். அண்ட் பிரவீன் எனக்கு நல்லா தெரியும், பல வருஷங்கள் பழக்கம். ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு ஒர்க் வித் பிரவீன். தேங்க்யூ. அண்ட் பிரசன்ட் மீடியா உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி இங்கே வந்ததுக்கு. தேங்க்யூ. நடிகர் பிரவீன் ராஜா சார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். பிரசன்ட் மீடியா அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரவீன் ராஜா. இந்த படத்தில் நான் வந்து லீடாக பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பிஜேஎஸ் பிக்சர்ஸோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனில் என்ன லீடாக கேஸ்ட் பண்ணதுக்கு எங்கள் ப்ரொடியூசர் பிரசாந்த்க்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ரோலை நான் புல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ஹரிசங்கருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 6 monthsக்கு முன்னாடி எனக்கு ஹரிசங்கர் வந்து நரேட் பண்ணார். ஆக்சுவலாக நான் வேறு ஒரு படத்துக்கு ஆடிஷன் போகும்போது தான் என்னை பார்த்ததாக அவர் சொன்னார். ஸோ அப்படியே டைரெக்டாக கூப்பிட்டு என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு நரேட் பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸ்கிரிப்டு படிக்கும்போது இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து தமிழ் லாங்குவேஜ் எவ்வளோ பிடிக்கும்ன்றது சொல்லவே தேவையில்லை. பட்டு ஹரிசங்கருக்கு ஒரு படி அதுக்கு மேலேயே எக்ஸ்ட்ரா ரொம்ப பிடிச்சி ரசித்து எழுதியிருக்காரு. ஸோ அவ்வளோ ரிசர்ச் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். ஆஸ் யூஷுவல் உங்களோட எல்லாரோடைய சப்போர்ட்டும் இந்த புது டீமுக்கு தேவை. ப்ளஸ் இந்த படத்தில் இருக்கிற முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே விவேக் பிரசன்னா, அப்புறம் கிருஷ்ணதயாள், பாலசரவணன், பிரியாலயா, அப்புறம் நிழல்கள் ரவி சார், இவங்க எல்லாருமே அந்த இதை அக்செப்ட் பண்ணி ஒரு புது டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்கள் எல்லாருக்குமே நன்றி. ஸோ பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த என்டையர் டீம். தேங்க்யூ. நடிகர் ஈவார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். Thank you, everybody. I want to say I'm really happy for this opportunity, and thank you to producer, director, and especially to Prasant, and looking forward to work with the team here. தேங்க்யூ சார். தயாரிப்பாளர் பிரசாந்த் ஜான்சன் சாமுவல் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். So very good morning. So first of all, thank you so much for Present Media. இங்கே உங்களோட சப்போர்ட் நிறைய பேர் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு புது ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு வந்து இது மாதிரியான ஒரு வெல்கம் இந்த க்ரௌடு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே டெக்னீஷியனுமே இருந்தாலுமே ஸோ எல்லாருமே வந்து நாங்கள் இதுக்கு செலக்ட் பண்ணோம் அப்படின்றத விட இந்த கதை வந்து செலக்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நாங்கள் வந்து நிறைய பேரை ரீச் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் லீட் ரோலுக்காக இருந்தாலுமே சரி, அண்ட் மேல் ஃபீமேல் அண்ட் மற்ற ஆர்டிஸ்ட் நாங்கள் ஒரு கேரக்டர் நாங்கள் வந்து மைண்டில் வச்சுருக்கும்போது அது இல்லை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஜம்ப் ஆகிட்டு போயிட்டே இருந்தது. பட் கடைசியாக நாங்கள் வந்து ரியலைஸ் பண்ணேன், டு பி ஹானஸ்ட், நானும் ஹரிசங்கர், ஏன்னா நாங்கள் 2 பேரும் வந்து நிறைய வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் ரியலைஸ் பண்ணது என்ன அப்படின்னா, இல்லை நான் இந்த கேரக்டர் இவங்க தான் வந்து இது பண்ணியிருந்தால் தான் இவங்க பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் 2 பேர் இல்லை, எல்லாருமே அது மாதிரி தான் வந்து இப்போ வரைக்குமே வந்து
கம்ப்ளீட் க்ரூ இது வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ்பெஷலி மேபி ஐ வில் ஸ்டார்ட் வித் மேபி த டைரக்டர் ஹரிசங்கர் ரவீந்திரன். ஸோ நிறைய வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஹரியை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப டேலண்டட் பர்சன். ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக இருந்தாலுமே சரி, அவர் சாங் அந்த லிரிக்ஸ் எழுதுவார். ஸோ ரொம்ப டேலண்ட்டாக இருக்கும். ஸோ பிரவீன் ராஜா சொன்ன மாதிரி தமிழ் மேலே அந்தளவு ஒரு ஈர்ப்பு இருக்கிற ஒரு டைரக்டர். ஸோ இந்த கதை நான் கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக படிக்கும்போது இப்படி கூட எழுதலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா இது வந்து ஹாரர் சஸ்பென்ஸ் அண்ட் ஏன்னோ ட்ராமா அந்த மாதிரி ஒரு கதை தான் இது. இப்படி ஒரு ஹாரர் ஃபில்ம் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன். இதை நான் வந்து பிக் ஸ்க்ரீனில் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் ஹவ் த ஹோல் ஜர்னி ஸ்டார்டட். அண்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆடியன்ஸ் மக்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் இந்த ஸ்கிரிப்ட். ரொம்ப யூனிக்கான ஒரு சப்ஜெக்ட் அது. ஸோ ஸோ டைரக்டர் அவர் எழுதின அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே வந்து ஸ்க்ரீனில் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் மேபி ஆக்டர் மேல் லீட். ஸோ பிரவீன் ராஜா இஸ் அ வெரி ஹம்பிள் கை அண்ட் ரொம்ப டேலண்டான ஒரு பர்சன். நம்ம சிலரை பார்க்கும்போது நம்மளுக்கு உடனே தெரிஞ்சிடும் ஸோ இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஹம்பிளாக இருப்பார். ரொம்ப டேலண்ட் இருக்குது அவங்களுக்கு. அவர் நடித்த படத்தெல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஸோ மணிகண்டன் அவர் சொன்ன மாதிரி தான் ரொம்ப டேலண்டட் பர்சன். ஸோ இந்த படத்துலேருந்து கண்டிப்பாக பிரவீன் ராஜா வந்து அது வேற ஒரு மாதிரி வந்து எல்லாருக்குமே ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ அந்தளவு டேலண்ட் இருக்குது. ஐ விஷ் பெஸ்ட் ஆஃப் லக் டு பிரவீன் ராஜா. அண்ட் ஆல்சோ விவேக் பிரசன்னா, அவரோட படத்தை நிறைய பார்த்துருக்கேன். அதை நான் சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை, உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும். ரொம்ப நல்ல ஆக்டர். அவர் வந்து இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் கிருஷ்ணதயாள், ஸோ இஸ் அ வெரி குட் ஆக்டர். அவரோட ப்ராஜெக்ட் நிறைய பார்த்துருக்கோம். ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன். அவரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு அது ஒரு அசெட் மாதிரி எல்லாருமே. ஸோ ஒவ்வொருத்தராக சொன்னாலுமே வந்து கம்ப்ளீட்டாக எல்லாருமே என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு இதுக்கு அவங்க எல்லாமே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நல்ல ஆக்டிங்லாம் வந்து இப்படியும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவு ஒரு யூனிக்னஸ் இருக்குது ஒவ்வொருத்தர்கிட்டையுமே. அதை நான் பார்த்து ரொம்ப வியந்து போயிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதில் பாலசெல்வரன் அவரும் பண்ணுறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அவரால் வர முடியல. அண்ட் பிரியாலியா, ஸோ அவங்களும் நடிக்கிறாங்க. அண்ட் நீல்கர் ரவி சார் அவரும் இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் ஸோ ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஸோ ரொம்ப டேலண்டானவங்க. நீங்கள் விருப்பப்படுற மாதிரி அவர் ரசித்து பார்க்குற மாதிரியான படம் வந்து கண்டிப்பாக இதுவாக இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரத்தில். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் Eva. So he is also playing very good role in the project. So I wish you all best of luck. Thank you so much.